வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில இருக்கோம். சென்னையிலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு வாரமாவே உடம்பு சரியில்ல. காது, மூக்கு அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அதனால நம்ம சென்னை கோயம்பேட்லேருந்து நடைப்பயணமா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த தேர்தல் ஆணையம் பில்டிங். அப்படியே பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சிலை இருக்கும். அதுலேருந்து அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட வந்து ரீச் பண்ணியாச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ரீச் பண்ணி உள்ளே போயிட்டு பஸ்ஸில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா? ட்ரெயினில் இருந்ததுன்னா மெட்ரோவில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமான்னு ஒரு இது. இங்கே பார்த்தோன்னே நம்ம ஆவின் கடை இருந்துச்சு. அப்படியே அங்கே ஒரு பாலை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நடந்து மெட்ரோ ஸ்டேஷனை ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ணி மெட்ரோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பெருசாக காலையிலலாம் கூட கூட்டம் இல்லை. ஆனால் இப்போ வந்து முன்னாடி இப்போ வந்து ரொம்ப கூட்டமாகவே இருக்குது. டிக்கெட்லாம் உள்ளே எடுத்துகிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் ஆன் த வேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னும் வரல. ஆனால் டைமிங்க்கு வந்துடும் ட்ரெயினு, டிலேலாம் ஆகாது. அப்படியே அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் அப்படியே ட்ரெயின் வந்து உள்ளே அப்படியே சீறி பாஞ்சிட்டு அப்படியே உள்ளே வருது. ட்ரெயினில் அப்படியே கதவை திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ரெயினுக்கு கதவை எப்படா திறப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ட்ரெயினுக்குள்ளே ஏறி உட்காந்து சென்ட்ரல் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக 22 நிமிஷத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் அடைஞ்சிச்சு. அப்படி சென்ட்ரல்லேருந்து அப்படி பார்த்திங்கன்னா தெரியும். கீழே போனீங்கன்னா நீங்கள் அடுத்து வேறு எங்கேயாச்சும் போகிறதுக்காக மாறி போகிறதுக்காக அங்கே போகணும். இது மேலே மாடிப்படி ஏறி போனோன்னா வெளில எக்ஸிட். இந்த டைம் என்ன செஞ்சேன், எப்பயும் வந்து மேலே ஏறணும் ரைட் சைடு எடுப்பேன். அப்புறம் லெஃப்ட் சைடில் எக்ஸிட் எடுத்து போகலான்னு சொல்லி போனால் நம்ம இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு தான் போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு. நான் இப்படி போனால் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி போனேன். கடைசியில் பார்த்தா அது தோ கிலோமீட்டர்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளை ஒரு நல்லா நடக்க வச்சிருச்சு. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நான் வழி தவறி நான் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து திரும்பி ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட அப்படியே வந்து இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போட்டிருந்துச்சி ரிப்பன் பில்டிங்கு, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் ரிப்பன் பில்டிங்னு சொல்லி நான் அப்படியே போயிட்டேன். போய் பார்த்தா அங்கே நம்ம ரிப்பன் பில்டிங் இருக்குது. திரும்பி அங்கே மேலே போயிட்டு எஸ்கலேட்டரை பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கேருந்து திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்து ராஜீவ்காந்தி சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங் தெரியுதா, இந்த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சொல்லி போட்டிருக்க அந்த பில்டிங் தெரியுதா, சென்னை மாநகராட்சி. அந்த பில்டிங்கில் இருந்து அப்படியே நடந்து சரியான வெயிலுங்க, குளிர் அடிக்கிறதுக்கு அதுக்கு தகுந்தாப்புல சரியான வெயில் இருக்குது. வெயில் மண்டே பிறந்துட்டு இருந்துச்சு. காலையில் பார்த்திங்கன்னா 9 மணி தான் ஆகுது. 9 மணிக்கு அவ்வளோ. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் தெரியுது. இதுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ராஜீவ்காந்தி இருக்குது. மேலே கிராஸ் பண்ணி போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு இங்கே சப்வே விட்டுருவாங்க. செம்ம இல்லை, இங்கே மேலே போய் கிராஸ் பண்ணி பயந்து போனோம். இதெல்லாம் சென்ட்ரலில் அப்படியே கீழே இறங்குறோமா அப்படியே இறங்கி மேலே போய் தரன்னு இறங்கணும். கீழே ஒரு நம்ம மட்டும் இல்லை, இத்தனை பேர் எவ்வளோ ஸ்டேஷன் பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது, கம்மியாலாம் கிடையாது. அப்புறம் மேலே ஏறி அந்த நம்மளோட ரைட் சைடில் தான் நம்ம ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை, கரெக்டாக புறநோயாளி பிரிவுகிட்ட வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போயிட்டு ஜிஹெச் பண்ணுறாங்க, நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே வந்து தான் ஓபி சென்டர். இங்கே தான் ஓபி கார்டு போட்டுட்டு செகண்ட் ஃப்ளோர் போக சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துட்டு செகண்ட் ஃப்ளோர் போக சொன்னாங்க. புறநகர் நல்லா ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது. செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறி போனோம். லெஃப்ட் இருந்தது, ஆனால் நம்ம ஏன் லெஃப்ட்டு யூஸ் பண்ணோம் மேலே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்க 38ன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து 34. அப்புறம் அங்கே போயிட்டு அந்த 34 நம்பர் இதில் போயிட்டு நம்ம போய் அங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணோன்னே ஒரு இது கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த சைடில் தான் நின்று என்ட்ரி போட்டோம். போட்டு முடிச்சுனே ஒரு இடத்துக்கு ஒரு வெயிட்டிங் ஹால் போட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கே ஜாமர் வச்சுருக்காங்க போல். இந்த இடத்துல போனால் எனக்கு மொபைல்லாம் கொஞ்சம் தடுமாட ஆரம்பிச்சிருச்சு. ஜாமர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து மற்றதெல்லாம் வாங்கிட்டு டேப்லெட் வாங்குறதுக்கு டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு. அந்த வீடியோ எடுக்க முடியல, அதனால் அப்படி இங்கே வந்தோம். எல்லாம் நீட்டாக தான் பார்த்தாங்க. நல்லா அதுக்கு தனியாக போட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட எங்கிட்ட விசாரித்தாங்க. இது எப்படி பிறந்து இருந்துச்சு அந்த ப்ராப்ளம்லாம் கேட்டாங்க. அப்புறம் இங்கே மெடிக்கலுக்கு வந்து நம்ம ரசீதை கொடுத்து, ரசீதை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, அப்படியே செம்மையாக இருக்குல்ல, அவங்களே எழுதியிருக்காங்க. அந்த வீடியோ அதை வேணால் பாஸ் பண்ணி பாருங்கள். அதில் கரெக்டாக எல்லா டேப்லெட் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு மட்டும் டிக் பண்ணி கொடுத்துறாங்க. நல்ல வேலை இனிமேல் யாரும் டாக்டர் கையெழுத்து வந்து புரியலைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே நீட்டாகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் எப்பயும் போல தான் சென்ட்ரலுக்கு வந்தோம். சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமான்னு வச்சுட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இப்போ வந்தோம். லெஃப்ட் இருந்துச்சு. லெஃப்ட்டில் ஏறி
நான் தனியாக தாங்க வந்தேன். இது யாருன்னு தெரில அந்த பொண்ணு. தனியாக தான் நான் வந்தேன். வந்துட்டு அப்புறம் லிஃப்ட்டில் ஏறி போயிட்டு அங்கேயும் போயிட்டு நம்ம கரெக்டாக நம்ம இந்த ஸ்டேஷன் இருக்குது தெரியுமா, நம்ம சென்னை பார்க் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அங்கே போயிட்டு கோயம்பேடுக்கு 15ஆம் நம்பர் வண்டி வரும்னு சொன்னாங்க. அதில் ஏறி கோயம்பேடுக்கு திரும்பி வந்தாச்சு. பாய்.